மோகன்லால் நடிப்புல டைரக்ஷன்ல இன்னைக்கு தமிழ் டப்பிங்ல தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகி இருக்கிற படம் தான் பரோஸ். பரோஸ் படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, 400 வருஷமா பேயா அதாவது பூதமா இருக்கிற இந்த படத்தோட ஹீரோ பரோஸ். இவருக்கு வேலை என்னன்னா பொக்கிஷத்தை பாதுகாக்கிறது தான். அந்த பொக்கிஷத்துக்கான சொந்தக்காரங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த பொக்கிஷத்தை அவங்க சொந்தக்காரங்க கிட்ட ஒப்படைச்சிடலான்னு பரோஸ் நினைக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஐஷான்னு ஒரு பொண்ணு வருது. அந்த பொண்ணு தான் அந்த பொக்கிஷத்துக்கான சொந்தக்காரங்களோன்னு நினைச்சு நம்ம பரோஸ் களத்துல இறங்குற ஜாலியான காமெடியான ஆக்ஷனான விஷயங்கள் தான் இந்த பரோஸ் படமே. பரோஸ் படம் ஒரு டீசென்டான படமா இருக்கு. இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்க்கலாம். படத்தோட பாசிட்டிவ், இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபி தான். சினிமோட்டோகிராஃபி சூப்பரா பண்ணிருக்காங்க. படம் ஃபுல்லாவே கலர்ஃபுல்லா பார்க்க சூப்பரா இருக்கு. அதே மாதிரி படத்தோட சவுண்ட் டிசைன் ரொம்பவே சூப்பரா பண்ணிருக்காங்க. விஎஃப்எக்ஸ் நிறைய படத்தை ரசிக்கிறவங்களுக்கு விஎஃப்எக்ஸ் குறைவா தெரியும். அது இது குழந்தைகளுக்கான படம். குழந்தைகளுக்கு கண்டிப்பா இந்த படத்துல இருந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். விஎஃப்எக்ஸ் ஒரு சில இடத்துல நல்லாவே ஒர்க் ஆகிருக்கு, ஒரு சில இடத்துல ரொம்பவே கோட்டை விட்டுருக்காங்க விஎஃப்எக்ஸ் ஒர்க்கில். அதே மாதிரி சாங்ஸ் மற்றும் பிஜிஎம் ரெண்டுமே டீசெண்டாக தான் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் நடித்த எல்லா கேரக்டரும் அவங்களுக்கு கொடுத்த ரோலை ரொம்பவே அழகாக நீட்டாக நடிச்சிருக்காங்க. மோகன்லால் வேற லெவல் பண்ணிட்டாரு, பரோசாவே வாழ்ந்திருக்காரு. படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் என்கேஜிங்காக தான் போகும். படத்தோட செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் லேக் வரும். கிளைமேக்ஸில் ஒரு முடிக்கும் போது ஒரு டீசெண்டான படமாக முடிச்சிட்டாங்க. இந்த படம் மொத்தத்தில் எப்படி தான் இருக்குன்னு கேட்டிங்கன்னா டீசெண்டான படமாக வந்திருக்கு இந்த பரோஸ் படம். ஆனால் குழந்தைகளை கூட்டுட்டு போய் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ரசிக்கும்படியான படமாக இருக்கும் குழந்தைகளுக்கு. இந்த பரோஸ் படத்துக்கு சினிமா ரசிகன் தர ரேட்டிங் 5க்கு 3 கொடுக்கலாம். அதுக்கு ஏற்ற படம் தான் பரோஸ்.